ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 15ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள். நாளை நாள் பங்குனியுடைய ஃபர்ஸ்ட் டே. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி திதியானது வருது. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ஏகாதேசி திதியோடு திருவோண விரதமும் வருது. பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோணம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பெருமாளுக்கு விரதமானது இருக்கப்படும். இதோடு பெருமாளுக்கு உகந்த சிறப்பான திதி ஏகாதேசி. ஸோ ஏகாதேசி திதி திருவோண நட்சத்திரம் நாளை நாள் சேர்ந்து வருது. அதனால் நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, தமிழ் மாத பிறப்பு. நாளை நாள் பங்குனி மாதத்துடைய பிறப்பு. ஸோ பங்குனி மாத பிறப்போடு இதெல்லாம் வர்றதுனால இந்த நாளை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏகாதேசி திருவோணம் இது ரெண்டுமே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நாளை நாள் விரதமானது கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் என்னது நாளை நாள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஏகாதேசியான நாளை நாள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயன் பெறுங்க. சரி வாங்க, நாளை ஏகாதேசியில் என்ன சாப்பிடணும் என்ன அவாய்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய தவிர்க்க வேண்டிய உணவுகள் இதுதான் என்பது தர்ம சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு. ஆக்சுவலி சமையல் எண்ணெய் வகையில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய் வகைகள் அனைத்தும் நாளை நாள் விலக்கப்பட வேண்டும். நாளை நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் சமைக்கக்கூடியதில் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நாளை நாள் பயன்படுத்தணும்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய். இதை தவிர மற்ற எந்த எண்ணெயும் ஏகாதேசியில் பயன்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதே போல் ஏகாதேசி விரதத்துடைய மிக முக்கியமான அங்கமே தானியங்களான உணவை எவ்வகையில் உண்ணாமல் இருப்பது தான். அதாவது தானியங்களான உணவை எந்த வகையிலையும் உண்ணாமல் இருப்பது தான் ஏகாதேசி விரதத்தின் மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படி பார்க்கப்படுதுன்னா, நாளை நாள் அரிசியில் செய்த சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்மா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட பலகாரங்களை உண்பது ஏகாதேசி விரதத்தை முறிக்குமா? அதனால் தானியங்களான உணவையும் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா ஏகாதேசி விரதத்தை முறிக்கும். நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும் பருப்பு வகைகளும் பயிறு வகைகளும் நாளை நாள் ஏகாதேசியில் சமைக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஏகாதேசி விரதத்தை முறிக்கிறோம். அதனால் அந்த மாதிரியான உணவுகளையும் நாளை நாள் சமைக்கக்கூடாது. அதே போல் காய்கறிகளில் மொச்சை, பீன்ஸு, அவரை போன்ற பயிறு வகைகளை சேர்த்த காய்களும் நாளை நாள் விலக்கப்பட வேண்டும். சமையல் எண்ணெயில் ஃபஸ்ட்டே சொன்னது போல் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய் வகைகள் அனைத்தும் விலக்கப்படணும். இந்த மாதிரி தான் நாளை நாள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. தவிர்க்க வேண்டிய உணவுகளை சொல்லிட்ட அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவுகளை சொல்லு, அதுதானே கரெக்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ தவிர்க்க வேண்டிய உணவுகளை போல் இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகள் நாளை நாளுக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதுளப்பழம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல வகைகள் நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எந்த அளவுக்கு பல வகைகள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. கொய்யாப்பழம், மாதுளப்பழம், ஆப்பிள் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பப்பாளி பழம், வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய், நாவல் பழம், இந்த மாதிரி பல வகைகள் நாளை நாள் நிறைய நீங்கள் சாப்பிட்லாம்.
அதுக்கப்புறம் அவித்த வேர்க்கடலை, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சிறுகிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நாளை நாள் வேச்சு சாப்பிட்லாம். அதே போல் கேரட், முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தடியங்காய், பூசணிக்காய், நாட்டு சுரைக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரியான காய்கறிகள் பயன்படுத்தி குழம்பு, பொரியல், கூட்டு, சூப்பு தயார் செய்து சாப்பிட்லாம். அப்புறம் இளநீர், தேங்காய், பசும்பால், பசுந்தயிர், மோர், இது மாதிரி நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எடுத்துக்கக்கூடிய உணவுகள் நாளை நாள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளும். அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய பழங்கள் பார்த்திங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம், இவற்றை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஆக்சுவலி விரத நாட்களில் வீட்டிலேயே சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதமாக உண்பது சிறந்தது. ஏகாதசியான நாளை நாள் பசுநெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மட்டும் சமையலுக்கு பயன்படுத்துங்க. கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த, வறுத்த, அவித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வீக்கெண்ட் வைப்பில் எல்லாருமே இருப்போம். இந்த வீக்கெண்டோட இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நாளை நாள் பயன்பெறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு நாளை ஏகாதசி நாள் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து தீர்த்தமாக ஒரு முடிவை எடுப்பீங்க. கோழைத்தனத்திலிருந்து விடுபடுவீங்க. பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கோ, பேச்சில் தெளிவு பிறக்கோ, மன உறுதியால் வெற்றி வாகை சூட போறீங்க. ரெண்டாவது ரிஷபராசியை பொறுத்தவரை கவனக்குறைவு இருக்கக்கூடாது. தேவையில்லாத சின்ன சின்ன மறதியால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வேலையாக இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுங்க. குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்புறம் மிதுன ராசிக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில், வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். நிறைய தண்ணீர் குடிங்க. கூடுமானவரை அதிகமான வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருங்க. அப்புறம் கடகராசியை பொறுத்தவரை நலமான நாளாக இருக்கும். எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் நடந்து முடியும். உடல் சோர்வு விலகும். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனநிறைவு, ஆரோக்கியம் ஒரு சேர கிடைக்கும். நல்லபடியாக நாளை நாள் அமையுங்க. அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க. புது முயற்சிகள் மேற்கொள்ளலாம். வேலையில், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதி தரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யுங்க. வங்கி கடன் முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் கன்னிராசிக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. எல்லா வேலையும் முடித்துவது போல இருக்கும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஒரு பிரச்சனை தலை தூக்கும். பிரச்சனைகளை கடந்து வரும்போது தான் சாதனை படைக்க முடியும். சோர்வடையக்கூடாது. அப்புறம் துலாம் ராசியை பொறுத்தவரை ஆசைகள் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வேலையில், வியாபாரத்தில் சின்ன பின்னடைவு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆசை இருந்தால் தவறு கிடையாது. எந்த விஷயத்தில் பேராசைப்படாதீங்க. குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. நேர்மையாக இருப்பது நல்லது. அப்புறம் விருச்சிக ராசிக்கு நிறைய நல்லது நடக்கும். புது நண்பர்கள் அறிமுகம் மனதிற்கு அமைதி தரும். காதல் கைகூடும். திருமண வர செல்லும். நீண்ட தூர பயணங்கள் சந்தோஷமாக இருக்கும். சுப செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லதொரு வாய்ப்பு அமையுங்க. அப்புறம் தனுசு ராசிக்கு ஆர்வ கோளாறு அதிகமாக இருக்கும். வேலை செய்வதை காட்டிலும் அடுத்தவர்கள் பற்றி விமர்சனம் பேசுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்களுடைய ரகசியங்களை நீங்களே தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பார்த்துக்குங்க. அப்புறம் மகர ராசியை பொறுத்தவரை சுகபோக வாழ்க்கை இருக்கும். வேலையில், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வருமானம் சீராக இருக்கும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையணுங்க. அப்புறம் கும்பராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் உங்கள் கையை வந்து சேரும். உங்களுடைய கடன் சுமை குறையும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம் நாளை நாள் இனிய நாளாக அமையும். அப்புறம் மீனராசிக்கு எதிர்பாராத வரவு, எதிர்பாராத பரிசு, எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நன்மைகள் நடக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். குடும்ப சண்டைகள் சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரகங்களால் நாளை நாள் இப்படி தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க.
குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஏகாதசியான நாளினால் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.